மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டலாம் அப்படின்ட்டு கர்நாடக அரசு உத்தேசித்திருக்கிறது. அதற்கு நம்மளுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அங்கே உத்தேசமாக சேமிக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு 70 டிஎம்சி சொல்கிறாங்க. 70 டிஎம்சின்னா நம்மளுடைய சாத்தனூர் டேம் மாதிரி 10 டேம் தண்ணி ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறாங்க. எங்கே ஸ்டோர் பண்ண போகிறாங்க? அம்மையார் சொன்னாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அம்மையார், நம்மளுடைய பார்டர் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான். அப்புறம் என்ன ரிவர்ஸில் அவங்க தண்ணி எடுத்துன்னு போயிட முடியும்? அவங்களுடைய தேவை வந்து 70 டிஎம்சியில் வந்து 35 டிஎம்சி தான் அவங்களுக்கு பெங்களூருக்கு டோட்டலாகவே தேவை. 29 டிஎம்சி அவங்க ஏற்கனவே காவிரி அப்ஸ்ட்ரீம்லேருந்து எடுத்துக்கிறாங்க. இன்னொரு 5 டிஎம்சி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் போகிறாங்க, வச்சது எங்கே விட போகிறாங்க? நமக்கு தானே கொடுக்க போகிறாங்க. முதல்ல மழை நீர் சேமிக்க ஏற்பாடு பண்ணுங்க. பங்காளிங்க சண்டை அப்புறம் இருக்கட்டும். அங்கே வந்து வனப்பகுதியில் அழியுது, வனவிலங்குகள்லாம் செத்து போயிடும், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் வனப்பகுதி அழிஞ்சா, கர்நாடகாவில் வனவிலங்குகள் அழிஞ்சா அது எப்படி அழிஞ்சு போயிடும்? அது இடம் வேற இடம் பெயர்ந்து வேற இடம் போயிட்டு போகுது. நமக்கு இங்கே குடிக்க தண்ணி இல்லைன்னு கிடக்குறோம். எது எப்படியோ நம்ம வந்து மழை நீரை நம்ம சேமிக்கணும் இல்லையா? நம்ம பூரா சமவெளி பரப்பு, நம்மகிட்டலாம் நீ 1000 கோடி செலவு பண்ண கூட நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. எங்கேயும் டேம் கட்ட முடியாது. கல்லணையில் மட்டும் ஒரே டிஎம்சி தான், அது மேலே கொள்ளாது. அது வேற எங்கே தண்ணி சேமிக்க முடியாது? மாதிரி தண்ணி சேமிக்கிற வேலையை பாருங்க. அரசியல்லாம் அப்புறம் பண்ணுங்க. இதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவங்கக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, நீங்கள் கட்டி கொடுங்க, என்எல்சி மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க, நீங்களே எங்களுக்கு தண்ணி பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா வந்து மேட்டூர் டேம் ரம்மண்ண பிற்பாடு மேகதாது ஸ்டோர் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் விட்டுருங்க, அவங்கள கட்டி கொடுக்க சொல்லுங்கள். ஏதாவது இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை செய்யுங்க. தண்ணி கடலுக்கு போட்டான். 2023 வருஷம் மட்டும் 490 டிஎம்சி தண்ணீர் வந்துட்டு கடலில் போய் கலந்துருக்குது. 200 நாள் சர்ஃப்ளஸ், மேட்டூர் டேம்ல சர்ஃப்ளஸ் 200 நாள் ஆயிருக்கு. கடந்த 25 வருஷத்துல 15 வருஷம் சர்ஃப்ளஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கு பார்த்து எங்கே போயிட்டு போகுது? 2 டேம் ரொம்ப போகுது. என்ன அரசியல்வாதிகள் இதை வச்சு அரசியல் செய்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்.